இந்த காலை வேளையிலே நாம் மறுபடியாக ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு வாசிங்க, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்களை குறித்து சொல்லும் பொழுது ஒரு மேன்மையான, மகா மேன்மையான, மிகவும் அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கான், கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேன்மையான வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தத்தை பாருங்க, வாக்கு தத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு பல இடங்களில் வேதத்தில். மேன்மையான வாக்கு தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்படி யோசிக்கிறேன், வாக்கு தத்தம் சொல்லும் பொழுது உலக பிரகாரமான, உலகத்துக்கு அடுத்த, ஜீவனுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தம் என்று வேதம் சொல்லுது. மேன்மையான வாக்கு தத்தம் சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், அவைகளையே நீங்கள் தேடுங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரே, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள், தேடுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது மேன்மையான வாக்கு தத்துவம்னு சொல்லும் பொழுது அது பூமிக்குரிய ஏகத்திலே பிளஸிங்ஸ் எல்லாம் தாண்டி ஆவிக்குரிய வரங்களை பற்றி, வல்லமைகளை பற்றி தான் இந்த வேதம் பேசுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அம்சமான யாவர் மேலும் சொல்லிட்டார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். இந்த வெளிப்பாடு வந்ததுனால தான் பிலிப்பை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 21:8 நம்ம வாசிக்கிறோம். 4 குமாரத்திகள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனம். இப்போ பவுல் அவனுடைய, அதாவது பிலிப்புடைய வீட்டில் மட்டும் பாருங்க, 4 குமாரத்திகள் இருந்தாங்க. 4 பேர் என்ன செஞ்சாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. பாருங்க, அவன் வீட்டில் மட்டும் அப்படி ஒரு நல்ல காரியம் நடக்குது. இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகன் போட்டது. 7 பேர்னு சொன்னால் ஏற்கனவே வாசித்து காண்பித்தான். அவங்க பந்தி விசாரணை செய்யும்படியாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் தெரிந்தெடுத்தாங்களே, அந்த 7 பேரில் ஒருத்தன் தான் இந்த பிலிப்பு. நீங்கள் சமையல் வேலை செய்யலாம், நீங்கள் பந்தி விசாரணை செய்யலாம், அல்லது கூட்டலாம், பெருக்கலாம், என்ன வேணாம் தேவனுடைய வீட்டில் என்ன செய்யலாம். ஆனால் நீங்கள் லீஸ்ட் பர்சன் கிடையாது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்கள்லாம் பலமாய் வேலை செய்ய முடியும். அது உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி வரங்களை அனுச முடியும், வேலை செய்ய முடியும். வேதத்தில் இங்கே நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். அந்த வரங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வேலை செய்ய முடியும். அது வேலை செய்திருக்கிறதை பார்க்குறோம். இந்த பிலிப்பு ஒரு காலத்தில் அவருடைய மினிஸ்ட்ரியை ஒரு அசிஸ்டிங்காக ஆரம்பிக்கிறார். அதாவது உதவி செய்கிற ஒரு உதவிக்காரர் சபையில் ஒரு பந்தி விசாரணை செய்கிற. ஏன்னா அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்ட்டாங்க. அப்போ அந்த ஊழியம் ஒழுங்காக நடக்கிறதுக்காக, இடைவிடாமல் தேவவசனத்தை போதிக்கவும் ஜெபம் பண்ணவும் அப்போஸ்தலர் அதை செய்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த பந்தி விசாரணை வேலையில் அனுசிவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த 7 பேர் இவங்களும் விசுவாசமும் பரிசுத்தாவின் நிறைவையும் ஞானத்தையும் பெற்றவர்கள். இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்கள் பந்தி விசாரணை செய்கிறதுனால சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒன்றுமில்லாதவர்களெல்லாம் கொண்டு போய் இந்த வேலையில் விட்டோம்னா அந்த வேலையும் விளங்காது. அவங்க அதையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க, அங்கேயும் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த 7 பேர் என்ன செஞ்சாங்க, தெரிந்தெடுத்தாங்க. இந்த பிலிப்பு குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த 6ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்க ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் பெரிய காரியங்கள் என்ன செஞ்சாராம், செய்தார் என்று பார்க்கணும். ஸ்தேவானை குறித்து அப்போஸ்தலர் 6 நம்ம வாசிக்கும் போது அவன் பரிசுத்த ஆவினால் நிறைஞ்சு
பெரிய காரியங்களை செய்தான். 8ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையில் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து ஒரு ஆள் என்ன செய்ய முடியல, கூடாமல் போயிட்டு அப்படின்லாம் 10ஆம் வசனத்திலாம் வாசிக்கிறோம். சரி, இவனோட முடிஞ்சிருச்சா? இந்த பந்தி விசாரணை செஞ்சு எல்லாரும் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே பிலிப்பு வராரு. இவரும் பந்தி விசாரணை செய்கிறாள் தான். இவர் பிலிப்பு வந்து சிதறி போய் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பாருங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய், அது யாருன்னா இந்த பிலிப்பு தான். இவன் என்ன பண்ணுறான், சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணவர் இதில் பிலிப்பு செய்த அதிசயங்களை அவர்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இந்த அற்புத அடையாளங்கள்லாம் எதுக்குன்னா ஒரு அட்டென்ஷனை கொடுக்குது. என்ன பெரிய காரியம் நடக்குது, சரி இவர் சொல்கிறத என்ன செய்வோம் கொஞ்சம் கேட்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியரங்கமான பெரிய அற்புதங்கள்லாம் ஊழியத்தில் நடக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இப்போ என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமிர்வாதம் சப்பானிகளை குணமாக்குறதுல ரொம்ப கைதேர்ந்த ஆளா பிலிப்பு மாறிட்டார். சில ஊழியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வியாதிகள் வந்து கடன் சுகம் நடக்கும். எல்லா ஊழியர்கள் மூலமாகவும் எல்லா அற்புதங்களும் நடக்கிறதில்ல. அதில் கூட ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. சிலர் வந்து கிரிப்பிள்டு லெக்காக இருக்கிறவங்க அல்லது அவங்க திமிர்வாதத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்களா, அவங்க அந்த மாதிரி வாத நோய்கள் திமிர்வாதத்தினால கால் கட்டப்பட்டு நடக்க முடியாமல் நொண்டியா முடமா எலும்பு பிரச்சனையில் கிடக்கிறாம இருக்காங்க. அவனா சில மினிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப குணமாவாங்க. அந்த மிரக்கிள் மட்டும் அங்கே நிறைய நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு எல்லா வியாதிகளுக்கும் பின்னணியில் ஒரு டிமானிக் காசு இருக்குது, பிசாசனுடைய ஒரு காரியம் இருக்கிறது. அப்போது அந்த பிசாசன் ஆவிகள் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆளா இவன் வந்து முடமான எந்த ஒரு முடமாக்குகிற எந்த பேயையும் துரத்திடுவான் இந்த ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து நின்ன உடனே அந்த பிசாசன் ஆவிகள் கணிச்சிடும், பயம் வந்துடும். அந்த ஆவிகள் விட்டு விலகி ஓடின்னு பாருங்க. எளிதாக வந்து முடமாக்கப்பட்ட மனிதர்கள் என்ன செய்வாங்க, மானை போல துள்ளி குதிச்சு என்ன செய்வாங்க, எழுந்திருக்கிறத பார்க்குறோம் நிறைய ஊழியங்களில். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பு வந்து என்னன்னா பேய் துரத்துறது வல்லவராயிட்டார். அவர் பிசாசுகள் விலகி ஓடுறதுனால பிசாசுனாலே கட்டப்பட்டிருந்த மனிதர்கள் முடவர்கள் திமிர்வாதக்காரங்கள் என்ன செய்யறாங்க, நிறைய சுகம் அடைகிறாங்க. இயேசு கூட சொன்னார் இல்லையா, 18 வருஷமாய் பிசாசினால் கட்டப்பட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையோ அப்படின்னு சொல்லி கையை வச்சாரு. உடனே என்ன செஞ்சிட்டாவ, நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷம் இடுப்பு கூனி கிடக்கு. அப்போ அது அந்த கூனி கிடந்த காரணம் என்னன்னா ஒரு ஆவி அவளை என்ன பண்ணுது, கட்டி வச்சிருக்கு. அவள் குனிஞ்சுக்கிட்டே வர்றான். ஆபிரகாமின் குமாரத்தி பிசாசு அவளை கட்டி போட்டிருக்குங்கிறது அவளுக்கே என்ன செய்யல, தெரியல. சபைக்கெல்லாம் வர்றான், நல்ல சோத்திரம் வர்றான், 18 வருஷம் விசுவாசி. 18 வருஷம் எத்தனை வருஷம் விசுவாசம் இல்லை, 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டவளா இருக்கிறான். பிசாசு கட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய நேரங்களில் விசுவாசிகளுக்கு தங்கள் வாழ்க்கையில் பிசாசு தான் நம்மளை செயல்பட விடாமல் கட்டி போட்டிருக்கான்னு அவங்களுக்கே தெரியறதில்ல. அவங்க ஏதோ வைத்தியம் பார்த்துக்கிட்டு வைத்தியத்தில் எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்துட்டே ஒன்றும் என்ன செய்யலை, சுகமே ஆகலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேரை பார்க்குறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பு உடைய நாட்களில் வந்து அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் என்ன செஞ்சாங்க, சுகமடைந்தார்கள். இதெல்லாம் பார்த்த உடனே பெரிய மாயவித்தைக்காரனாக இருந்த ஒரு மனுஷன் கூட வந்து பாருங்க, அவன் வந்து அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பிலிப்புவை பற்றி கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றான் என்று பார்க்கிறோம். சீமோன்கிற ஒரு மனிதன். அப்போ பிலிப்பு தேவன் வல்லமையாக பயன்படுத்த அதோடு இல்லை. அதுக்கப்புறம் பிலிப்பிட்டு தான் வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா எருசலேமுக்கு போகிற அந்த அந்த வனாந்தர மார்க்கமாக நீ வந்து எழுந்து தெற்கு முகமாக எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ, அப்படியே சவுத் சைடில் அப்படி நீ நடந்து போ அப்படிங்கிற, தெற்கு முகமாய் நடந்து போ அப்படின்னு சொல்கிறார். சொன்னவன் இது வந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவனும் எழுந்து நடந்து போனான். எதுக்கு போக சொல்றாருன்னு தெரியல. ஆவியானவர் என்ன செய்தாரு, கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி வந்து சொல்றாரு, நீ எழுந்து தெற்கு முகமான செய் போ, அவ்வளோதான். சில நேரங்களில் பாருங்க ஆவிக்குரிய காரியங்கள் வந்து
முழுசாக அப்படியே நம்மள்ட்ட எல்லாத்தையும் தேவன் ஒப்பு கொடுத்துறதுல சொல்லிடுறது கிடையாது. அவர் சொல்கிறார், என்னுடைய கமாண்டை நீ ஒபே பண்ணுறியா, அதான் எதிர்பார்க்குற. முதல்ல நான் சொல்கிறத நீ செய், அவ்வளோதான். உனக்கு முழுசாக திருப்பி நம்மளாக தான் எனக்கு எதுக்கு தெற்க போய் என்ன பண்ண போகிறேன், வடக்கு போய் என்ன பண்ண போகிறேன், ஆண்டு சொல்ல போனா போ, அவ்வளோதான். அதை விட்டுட்டு எதுக்கு போகணும், அதுக்கப்புறம் அங்கே என்ன கொண்டு என்ன செய்வீர். சரி, இப்போ தேவன் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அங்கே ஒரு மந்திரி வருவான், அவன் ரதத்தில் ஏறிக்கோ. ஐயோ, அவன் ரதத்தில் அவன் பாட்டுக்கு என்னை எதிர்த்து கொண்டு விட்டான், திரும்ப நான் அங்கேருந்து எப்படி பாஸ்போர்ட் கிடைக்காத, நான் எப்படி வருவேன் இந்த நாட்டுக்கு. இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி வரும் பாருங்க மைண்டில். நம்மளை விட்டு அப்படி தான் கேள்வி கேட்டே இருப்போம். தேவனை தான் சொல்கிறார், ஒரு கேள்வி கேட்காம நான் சொல்கிறத என்ன செய்ய, ஓபை பண்ணி போயிட்டே இருக்கும். திருப்பி உன்னை கொண்டு வர்றதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த பிளான்லாம் எனக்கு தெரியும். உடனே அவன் எழுந்து போகிறான். அங்கே போனால் அவன் எருசலேமுக்கு போய் காணிக்கையை செலுத்திட்டு கந்தாக என்ற மந்திரியினுடைய ராஜஸ்திரியினுடைய மந்திரியாக அவன் இருக்கிறான், ஃபினான்ஸ் மினிஸ்டர். எல்லாத்தையும் எடுத்து அவன் கொண்டு செலுத்திட்டு அங்கே ஒரு ஏசியா தீர்க்கும் புஸ்தகத்தை ஒரு ஒரு பிரதியை எழுதி வாங்கிட்டு வர்றான். பாருங்கள், அந்த நாட்களில் பைபிள் எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் பைபிள் கிடைச்சா எல்லாரும் பைபிள் வாங்கிட முடியாது. ராஜாக்களுக்கு மட்டும் பிரதி எடுக்கிற அதிகாரம் இருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் எருசலேமில் இருக்கிற ராஜாக்களை பார்த்து சொல்ல, தாவீது மற்றும் அதுக்கு முன்னே இருந்த ராஜாக்கள்லாம் சொல்கிறாரு, முதல் தேவாலயத்தில் இருக்கிற இந்த தீர்க்க தரிசன ஆகமத்தை, நியாயப்பிரமாணத்தை ஒரு காப்பியை எழுதி வாங்கி அரண்மனையில் என்ன செய்ய வைத்து கொண்டு நீ இரவு பகல் அதை படி, அப்போ தான் நீ தேசத்தை ஒழுங்கு அணைச்ச முடியும், நடத்த முடியும் அப்படிங்கிறார். அப்போ எல்லாருக்கும் பைபிள் கிடைக்காது. இவன் எத்தியோப்பியாவில் இருக்கிற இவன் எப்படி இவளுக்கு சுவிசேஷம் போச்சுன்னு தெரில, இவளுக்கு எப்படியோ ஒரு தெய்வ பக்தி. இவன் என்ன பண்ணுறான் ஏன்னு கேட்டால், இது சாலமோனுடைய நாட்கள்லேருந்தே அப்படியே அந்த ஒரு கனெக்ஷன் எத்தியோப்பியாவையும் யூதர்களுடைய இந்த ராஜாங்கத்துக்கு எருசலேமுக்கு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த ஒரு புதிய ஏற்பாட்டு நாட்களில் என்ன பண்ணுறான், ஒருவேளை அந்த சந்ததியில் அந்த ராஜாங்க சந்ததியில் வந்ததுனால தெய்வ பயத்தோடு என்ன பண்ணுறா, எருசலேமுக்கு காணிக்கையை கொடுத்து விட்டு செலுத்திட்டு, நான் நினைக்கிறேன் அவன்கிட்ட சொல்லியிருப்பான், அப்படியே அங்கே இருக்கிற வேதத்தை ஒரு பிரதியை ஒரு ராஜா ஸ்திரீயாகி எனக்காக நினைச்சேன், ராணிக்காக கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்திருப்பான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்போ அதை வாங்கிட்டு போகும்போது இந்த மந்திரி என்ன பண்ணுறான், அதை நம்ம ஒரு ரீட் பண்ணிடுவோம், இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே வர்றான். அவனுக்கு நிறைய விளங்க மாட்டேங்குது, நமக்கே இன்றைக்கி விளங்க மாட்டேங்குது பாருங்கள். பழைய ஏற்பாட்டெல்லாம் படித்தோம்னா, தீர்க்க தரிசனத்தெல்லாம் படித்தோம்னா அப்படியே மண்டை சுற்றுற மாதிரி இருக்கும். இது யாரை பற்றி சொல்கிறாரு, எந்த இடத்த பற்றி சொல்கிறாரு, எந்த காலத்தை பற்றி சொல்கிறாரு, அப்படியே நிறைய நேரங்களில் ஒன்றும் விளங்காமல் தான் படிச்சுட்டு போகிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகம் இன்றைக்கி படிக்கும்போது எப்படி இருக்குன்னா அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் படித்து பார்க்குறான், நிறைய விளங்கலை. ஆனால் அவன் அப்படியே படிச்சுட்டே ஏசாயா 53 அதிகாரம் அளவுக்கு வந்துடுறான். அப்போது மெல்ல போய் ஆண்டவர் சொல்ல அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே போய் சேர்ந்துட்டு அவன் போனவுடனே இவன் வேதத்தை படிக்கிறத பார்த்துட்டு பிலிப்பு கேட்குறாரு, நீ வாசிக்கிறதுடைய கருத்து உனக்கு தெரியுமா? அவன் சொன்னான், ஒருவன் எனக்கு விலைக்கு போதிக்காவிட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பதில் சொன்ன உடனே அப்புறம் இவனை ஏறி தன்னுடைய ரதத்தோட தன்னோட கூட உட்காரும்படி வேண்டிக் கொண்டதை பார்க்குறோம். அப்போ உடனே இவன் பிரசங்கம் பண்ணிட்டே போகிறான். அப்படியே போய் ஞானஸ்தானம் வரைக்கும் போயிடுது இல்லையா? இப்போ பாருங்க, சாதாரண மனிதனாக இருந்தவன், அதாவது சபையில் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்துட்டு இருந்தவன், பிற்காலத்தில் பரிசுத்த ஆவியினால எப்படி பயன்படுத்த போகிறான் பாருங்க. இந்த பிலிப்பு பின்னாடி அவன் போய் அந்த ரதத்தில் சேர்ந்துக்கிறான். இப்போ ரதத்தில் உட்காந்துக்கிட்டு வேதத்தை விலக்கி அந்த மந்திரிக்கு போதிச்சுட்டே போகிறான். இப்போ வேதம் நல்லா அவனுக்கு விளங்குது. இப்போ அவனுக்கு நல்லா விளங்குனதுனால அவன் கேட்குறான், இதோ தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை ஏதாகிலும் உண்டு. அப்போ இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்தை பற்றி போதித்து எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிக்கான எவ்வளோ தூரம் பயணப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. ரொம்ப தூரம் பயணத்தில் போயிருந்துருக்கணும். இப்போ அவன் கேட்குறான், அந்த தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை ஏதாயிலும் உண்டா அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை அப்படின்னு சொல்கிறான். 37ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி அவன் சொன்னான், இயேசு தேவனுடைய குமாரன், மெய்யாகவே தேவகுமாரன் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் தான் ஆண்டவருங்கிறத விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி அவங்க 2 பேரும் போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறான். பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இப்போ முடித்த உடனே பாருங்க, பிலிப்புவை தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது 39 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியை, அவனுக்கு பெரிய ஆச்சரியம். திடீர்னு ஒருத்தன் வந்தான், ரதத்துக்கிட்ட நின்று நீ வாசிக்கிறது கருத்து தெரியுமான்னு கேட்குறான். ரதத்தில் ஏறுறான், பிரசங்கம் பண்ணிட்டே வர்றான், ஞானஸ்தானம் கொடுக்குறான், திடீர்னு காணாமல் போயிடறான். நம்ம லைஃப்பில் இப்படிலாம் நடந்தால் எப்படி யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு காரியங்கள் நடக்குது.
ஆச்சரியமா இருக்குது. என்னடா இப்படிலாம் நடக்குது, கூட வந்தான் எல்லாம் பண்ணா, திடீர்னு இப்போ ஒருவேளை இவனே கடவுளான்னு கூட அவன் நினைச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். இப்போ என்னன்னா, ஆனால் அவனுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் பாருங்க. நான் சொல்றேன், இது ஏன் தெரியுமா அனுப்பினாரு? அவனுக்காக அந்த நிருபத்தை எழுதி வாங்கல, அதாவது அந்த தீர்க்கதரிசன ஆகமத்தை அவன் ராஜஸ்ரீக்காக எழுதி வாங்கினா. ஆனா ராணிட்ட போனதுக்கு அப்புறம் இவன் வாங்கி படிக்க முடியாது. ஏன்னா அது ராஜாக்களுக்கு உரிய புஸ்தகம், அது ஹோலி பைபிள், அதை திரும்பி என்ன செய்ய முடியாது, இவங்க எடுக்க முடியாது. அப்ப நினைக்கிறான், என் கையில இருக்கும் போதே அது ஒரு ஓவர் ரீட் பண்ணி நினைச்சிடணும், முடிச்சிடணும், படிச்சிடணும். நான் சொல்றேன், உங்க கையில வேதம் இருக்கும் பொழுதே இந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் சொல்றேன், வேத வசனம் கிடைக்காத கொடிய நாட்கள் வரும், பஞ்சம் வரும்னு வேதம் சொல்லுது. நான் சொல்றேன், அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த வேதத்தை நான் என்ன செய்யணும், நல்லா அறிந்து கொள்ளணும், நல்லா படிச்சுக்கணும், நல்ல வேத வசனத்தில் நான் தேறிடணும், என் கையில் வேதம் இருக்கும்போதே படிச்சிடணும். அந்த வாஞ்சையோடு தான் அவன் படிக்கிறான். இப்போ தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. இந்த மந்திரிக்கு என்ன ஆசை, என்ன விருப்பம், அந்த கையில் பைபிள் கிடைச்சவனே உட்காந்து வர்ற ஜேர்னியில் பாதி தூரத்துக்குள்ள 53 அதிகாரத்தை படிச்சுட்டான். இப்போ ஆனால் நிறைய விளங்கி கொள்ளணும்னு நினைக்கிறான், யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. இப்ப தேவனே பார்க்கிறாரு, விளங்காம படிச்சுட்டே போறான் ஒருத்தன். ஆசை இருக்கு, இவனை விளக்குவதற்காக, இவனுக்கு விளக்கி காண்பிப்பதற்காக ஒருத்தன் என்ன செய்வான், அனுபவம்னு சொல்லிட்டு பிலிப்பிட்ட போய் சொல்லாரு, நீ எழுந்து சும்மா இங்கே உட்காந்துட்டு இருக்காம வனாந்தரமா இருக்கமா, தெற்கு முகமா போ அப்படிங்கிற. அவன் போன உடனே சொல்ல, அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்கோ. ஒருத்தன் பழில் படிச்சுட்டு இருக்கான், விளக்கம் தெரியாம படிச்சுட்டு, அவனுக்கு போய் விளக்கம் சொல்லு. விளக்கமெல்லாம் சொல்லி முடிச்சு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே இப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு, பிலிப்புவை கொண்டு போயிட்டாரு. பாருங்க, சில நேரங்களில் தேவ தூதர்கள் நம்மளை சுமந்துட்டு போறாங்க, தூக்கிட்டு போறாங்க. இங்கே சுவிசேஷம் சொன்ன உடனே ஒரு சுவிசேஷகனை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. இப்ப என்ன ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்துட்டான், இப்ப திரும்பி மந்திரி அம்பாட்டு எத்தியோப்பியா போயிட்டான்னா இந்த பிலிப்புடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிரு. எவ்வளவு தூரம் நடக்கிறது, வனாந்தரம் வேற, தண்ணீர் தாகத்தில் செத்துடக்கூடாது, வனாந்தரத்தில் இருக்கிறான். அப்போ இவனுக்கு கை எவ்வளவு தூரம் பயணப்பட போறன்னு பிலிப்புக்கு தெரியாது, கையில வாட்டர் பாட்டில் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. திரும்ப இவன் எவ்வளவு தூரம் நடக்கிறது. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, நானே உன்னை என்ன செய்றேன், சுமந்துட்டு போறேன். நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய வேதத்தை சுமந்து போனால், அவ்வேதத்தை சுமந்து போய் சுவிசேஷமாய் அறிவிக்கிற மனிதர்களாக இருந்தால் தேவ ஆவியானவரே உங்களை சுமப்பார். ஆமென். நான் சொல்றேன், தேவனே உங்களை சுமப்பார். அவர் சுமந்துட்டு போவாரு, அவர் சுமந்து காக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு தேவதூதனை அனுப்பி பிலிப்பை தூக்கி கொண்டு போய் அவன் ஊர்ல விட்டுருப்பான்னு சொன்னாலும் விட்டுருப்பான். ஆனா அப்படி செய்யல. தேவனுடைய வாஞ்சை பாருங்க, நான் அறிவிக்க வேண்டிய சுவிசேஷத்தை, என்னை பற்றிய ஒரு சுவிசேஷத்தை, இந்த எத்தியோப்பியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடாக மாறுகிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நம்பிக்கை அவர்களுக்கு சாலமோன் மூலமாகவே போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த நாட்கள்ல இருந்து அந்த சுவிசேஷத்தை அவங்க அறிஞ்சிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய நம்பிக்கை இந்த மந்திரியின் மூலமாக தானே செய்யுது, அவங்களுக்கு போகுது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிலுவை பாடுகளை குறித்த வெளிச்சம் போகுது. இப்ப அந்த தேசமே ரட்சிப்பின் தேசமா மாறுது. சரித்திரம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் அந்த எத்தியோப்பியா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியா இருந்திருக்கு ரொம்ப காலம். அதுக்கப்புறம் இப்ப கம்யூனிஸ்ட் வந்துருச்சு. மக்கள் சோம்பேறிகளா வாழ்ந்து அதை கெடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சுவிசேஷத்தை இங்க அனுப்புறதுக்கு இந்த பிலிப்புவை தான் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு போறாரு. இப்ப இவன் கொண்டு போய் அந்த சுவிசேஷத்தை அறிவிச்ச உடனே தேவன் சொல்றாரு, பிலிப்புவே உன்னை நானே என்ன செய்றேன், சுமந்துட்டு போறேங்கிறாரு. இப்ப தேவன் பாருங்க, தேவன் அவருக்கு சில வாகனங்கள் இருக்கிற தேவ தூதர்கள், அவர் அந்த வாகனத்தில் அவர் பயணம் படுறாரு. வேதம் நம்ம சொல்லுது. இதெல்லாம் நிறைய காரியங்களை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த வாகனத்தின் மேலே ஏறிக்கொண்டு கூட சொல்லலை, நான் அந்த வாகனத்தில் இருக்கேன், என் மடியில நீ உட்காந்துக்கப்பா, நான் என் தோல்ல உன்னை தூக்கிட்டு போறேன். அப்படிதான் பிலிப்பை தூக்கிட்டு போறாரு. அப்ப நீங்க சுவிசேஷத்தினுடைய மேன்மையை நீங்கள் உணர வேண்டும். சுவிசேஷத்தினுடைய மேன்மையை நீங்க உணர்ந்தீங்கன்னா தேவன் உங்களை சுமக்கிறவராக, உங்களை சுகமாய் பயணப்பட பண்ணுகிறவராக இருப்பார். நான் சொல்றேன், நாங்கள் ஊழியத்தில் பட்ட கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவ்வளவு கஷ்டங்களையும் தேவன் அளந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உன் அலைச்சல்களெல்லாம் என்ன செய்றேன், கணக்கு வைத்திருக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு நாங்கள் சுகமா டிராவல் பண்றோம் அப்படின்னா நான் சொல்றேன், இது தேவனுடைய கரம் எங்களை சுமந்து எங்களை பயணப்பட வைக்கிறதாக இருக்கிறது. ஆனா இது ரொம்ப லேசா வந்துடல. பாடுகளை சகித்தால் அவரோட கூட
ஆளுகையும் செய்வோம். நிறைய நேரங்கள் வந்து பாருங்க, இந்த இந்த ஹிடன் திங்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற காரியங்கள், பாடுகள், ஊழியத்து நிமித்தமாக செய்கிற காரியங்கள், இதெல்லாம் தேவன் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ பிலிப்பு அவனை வனாந்தர மார்க்கமாக போகும்போது எனக்கு எல்லாம் ஒரு 2 கிண்டி கொடுங்க ஆண்டவரே, இல்லை யாரையாவது அனுப்பி தேவதூரில் அனுப்பி என்னை தூக்கி கொண்டு அங்கே விட சொல்லுங்க, அப்போ தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படி சொல்லுன்னா அவன் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கவே முடியாது. எழுந்து ஓடுனா ஓடணும், அவ்வளோதான். வனாந்தர மார்க்கமாக ஓடுறான். வனாந்தரத்தில் போகும்போது வெயில் அடிச்சிருக்கும், கால் சுட்டிருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். சொல்ல நீ போ, எருசலேம் வந்து காசாப்பட்டினத்துக்கு போகிற தெற்கு முகமாக என்ன செய்யணும், வனாந்தரத்தில் நடந்து போங்கிறார், ஓடுறான். ஆனால் அவன் சுவிசேஷத்தை அறிவித்த உடனே இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா, பிலிப்பு உன்னை நானே தூக்கிட்டு போகிறேங்கிறான். யாருக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை அவன் பெறுகிறான் வாழ்க்கையில். இப்போ தேவதூரில் தூக்கிட்டு போனாங்க போடல, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம், அவரை தூக்கிட்டு வந்தார். யாருக்கு இந்த அனுபவம்னா, ஊறுகாய் வச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு, குழம்பு ஊற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம லீஸ்டா சிலரை நினைக்கிறோம் பாருங்க, அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் பெரிய பெரிய அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம், எவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான். பிலிப்பை குறித்து பார்க்கிறோம், எவ்வளோ பெரிய பிலிப் என்ற சுவிசேஷகன். இப்போ என்னன்னா, அந்த 5-fold மினிஸ்ட்ரியில் இவன் ஒரு ஊழியக்காரன் என்ற அந்த ஆபீஸ் அவன் பெற்றுக்கொள்றான். தேவன் சொல்றார், இவன் சுவிசேஷகன். அப்போ இவன் தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பவுல் ஊழியத்தை முடிக்க போகிற எருசலேமுக்கு ஃபைனல் ஜேர்னி போக போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த சுவிசேஷனுடைய வீட்டுக்கு தான் வந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தங்குறாங்க. அவனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்க. 4 பேரும் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய குமாரத்திகள். அவனுடைய மினிஸ்ட்ரி, பிலிப்புடைய மினிஸ்ட்ரி அவனோட முடிஞ்சிடலங்க. இப்போ அவன் என்ன பண்ணான், அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்குறான். 4 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். 4 பேர் சொல்லுகிறோம். அவன் உருவாக்குறான், டிசைன் பண்ணுறான். வரங்களை நீ வாஞ்சித்து பெற்றுக்கொள் அப்படி சொல்லி. அப்போ அவங்க பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாக அவர்கள் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம எல்லா பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், வாஞ்சிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பிலிப்புடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிலிப்பை போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல பக்தியான வழிகளிலே நடத்துறதுக்கு முயற்சிக்கணும். நிறைய நேரங்களில் பிள்ளைகள் பக்தியாக முயற்சி பண்ணால் கூட பெற்றோர்கள் பின்னாடி இழுத்து விடுறீங்க. நிறைய நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் பெற்றோர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க. பெற்றோர்கள் வந்து ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என் பிள்ளை சரியில்லை பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் எது உண்மைன்னு தேவனுக்கு தான் தெரியும். அதாவது நீங்களே சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை பின்னுக்கு இழுத்து விட்டு விடுகிறீர்கள். அதுக்கப்புறம் அவங்க முன்னுக்கு வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எதிரெல்லாம் இழுத்து விடுறீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியில் நீ நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அவன் நினைச்சுமாதை விழாதிருப்பான் அப்படின்னு. பிள்ளைய லேட் ஆகாமல் கோயிலுக்கு போடா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். காலதாமதம் படுத்தாத நீ அப்படின்னு சொல்ல. இல்லை அவன் கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லி பின்னாடி என்ன செய்யக்கூடாது, நமக்கு என்னன்னா அந்த ஒர்க்கு கான்சியஸ் தான். இந்த வேலை முடியும் இன்னைக்கு, இந்த வேலையை இந்த காலையில் செஞ்சிடணும். அவன் கோயிலுக்கு போன லேட்டாக போன அது பரவாயில்ல, கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சுட்டு போ. அப்புறம் வந்து என்ன, அவன் கோயிலுக்கு வராமல் அப்படி இருந்தானா, பாருங்க பாஸ்டர் நான் வான்னு சொன்னேன் வரல, இங்கே வந்து நல்லகுடி மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. நான் சொல்கிறேன், அவன் கிளம்பும் போதே அவன் கிளம்பாமல் இருந்தால் கூட ஏர்லியராக கிளம்பி என்னைய கூட எதிர்பார்க்காது நீ முன்னாடி கோயிலுக்கு நினச்சியே போ அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுற பேரண்ட்ஸாக இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் இன்னைக்கு நிறைய இடங்களில் கிடையாது. அப்புறம் ஆனால் பிள்ளைகள் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப டாப்பாக இருக்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களான்னு முதல்ல பாருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் அது அதாவது ஆஃபரிங் டைமில் சொன்னது மாதிரி ஏன் கோயிலுக்கு வராமல் இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை ஏன் லேட்டாக வர்றீங்கிறத யோசிச்சு பாருங்க. டெய்லி லேட்டாக தானே வர்றோம், என்னென்ன காரணத்தில் டெய்லி உட்காந்து எழுதி பாருங்க. இன்னைக்கு இதனால நான் லேட்டு, இந்த வாரம் இதனால நான் லேட்டு. நீங்கள் லேட்டானது பூரா டெய்லி எழுதி பாருங்க, அதை கொஞ்சம் படித்து பாருங்க. என்னதான் தப்பு பண்ணுறோம்னு தெரியுமே. சில சரியாக கோயிலுக்கு வரவங்க இருக்காங்கல்ல, சரியாக கர்த்தரை தேடுறவங்க இருக்காங்கல்ல, தெய்வ பக்தியாய் நடக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் எப்படி முடியுது, ஏன் என்னால் முடியலை? அப்போ என்னன்னா, நான் எந்த பிளானிங்குமே இல்லை, ஆனால் எனக்கு ஆசை மட்டும் இருக்கு, பக்தியாக என்ன செய்யணும்,
இருக்கணும், குடும்பம் பக்தியாக இருக்கணும், பிள்ளைகள் பக்தியாக இருக்கணும், நல்லா நடக்கணும், நல்லா ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். நான் சொன்னேன், இந்த வேதம் சொல்லுது மூடனுடைய ஆசை அவனை என்ன பண்ணுவான், கொல்லும்னு போட்டுது. ஆசை ஆசை ஆசை, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யலைன்னா மூடனாய் வாழ்ந்தால் அந்த ஆசையே அவனை என்ன செஞ்சிருமா, கொல்லுன்னு போட்டுருது. அப்போ நம்ம ட்ரை பண்ணணும், என்ன பண்ணணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பாருங்க அவங்கள ஸ்டெப்பினாக வைக்கணும். சொல்லுவாங்க, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் மாஸ்டர், அவன் கேட்க மாட்டேங்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் பிள்ளையை கொண்டு சேர்த்து விட்றீங்க, சின்ன வயசில் எத்தனை பிள்ளை வாஞ்சியோட பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் டாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. எல்லாம் அழுகும், வாந்தி எடுக்கும், சாப்பிட்டதெல்லாம் அழுகிறதுல, இதெல்லாம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நாங்கள் விட மாட்டோம், பள்ளிக்கூடத்துக்கும் சோத்தோடே போவோம், அங்கே இன்னொரு யூனிஃபார்மோடே போவோம். சாப்பிட்டதெல்லாம் இங்கே சாப்பிட்டதெல்லாம் பள்ளிக்கூடம் மாடி வாந்தி எடுத்துருவாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் கழட்டிட்டு புது ட்ரெஸ் போட்டு மறுபடியும் நான் சொன்னேன் விடுமானா, ஐயோ பிள்ளை வெறும் இருக்கா போகுது, அங்கேயே ஒய்ஃப் உட்காந்து இன்னும் கொஞ்சம் திணிச்சு தான் இருப்பாங்க, திணிச்சு தான் உள்ளே விட்டுவாங்க. இது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு கேட்டால் பிள்ளையை எப்படியாவது என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். இல்லை அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் பயப்படுறான், ஓடுறா நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேணான்னு விட்டுருந்தா இன்றைக்கி எல்லாம் மாடு மேய்க்க தான் வேணும். அப்புறம் ஆனால் விடலையே, அப்படியே அவனை அடிச்சு பிடிச்சினாலும் என்ன பண்ணி படிக்க வைக்க முடியுமோ என்ன செய்யணும். இப்போ எப்படினாலும் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் பண்ணுறோம்ல, அவனை புரிய வைக்கிறோம்ல, எது கடினம் எது லகு. சில படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறான், நான் சொன்னேன் உழைக்கிறது அதை காட்டிலும் கடினம். அப்போ அந்த பிள்ளைக்கு புரிய வச்ச உடனே அவன் என்ன செய்யறான், ஆஹா பள்ளிக்கூடம் ரொம்ப நிம்மதியான இடம் போல, பேசாமல் அங்கேயே என்ன செஞ்சிருவான், போயிடுவோம். இந்த இப்படி அப்பா வேலை கடைஞ்சி காட்டிலையும் மலையிலையும் ஏற பிடிச்சி உழுதுகிட்டு இருக்கிற காட்டில் அங்கே போய் நிழலில் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போயிடுறான், படிக்கிறான். அப்போ நம்ம அதே போல தான் ஆவிக்குரிய காரியங்களை பிள்ளைகளை பழக்க வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய பேரண்ட்ஸ் சொன்னா அவளுக்கு அது இஷ்டமே இல்லைங்க, பைபிளை படிக்க மாட்டேங்கிறான். நீங்கள் படித்தாதான் அவங்க படிய, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கே ஒன்றும் தெரியாது, ஒன்றையுமே படிக்கல அப்படின்னா நீங்கள் பிள்ளையை எங்கே எஜுகேட் பண்ண போகிறீங்க? நான் சொல்கிறேன், பிள்ளைகளை நம்ம போதிச்சு வழி நடத்துறது தான் இருக்குது. உருவாக்க நினைக்கணும், முயற்சி பண்ணணும். நீங்களே அந்நிய பாஷை பேசல, நீங்களே ஆவியின் அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு அறிவு இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி அந்நிய பாஷை பேசுவது, எப்படி அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்க போகிறாங்க? அப்போ எல்லாமே ஸ்ட்ரகிள் எங்கே ஆரம்பிக்குன்னா நம்மள்ட்ட தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது நான் சொல்லுகிறேன். நான் அதனால தான் யூத்துட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், வளர்ந்த கிழவியாக போன கலந்து போன உங்கள் அப்பா அம்மாவையெல்லாம் நினைச்சாதீங்க, இனிமேல் பார்க்காதீங்க. நீங்கள் தான் புதிய சாம்ராஜ்யம், புதிய உலகம், புதிய சபை. உங்கள்ல இருந்தா சபை ஆரம்பிக்க போகுது. இப்ப நீங்கள் சரியா இருந்தால் கொஞ்ச நாள் மகிமை உள்ள சபைகளாக நம்முடைய சபைகள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வாலிபர்கள் நீங்கள் சரிகளாக மாறுங்க. அப்பா சரியில்லை, எங்க அம்மா, அந்த கதையே பேசாத. உனக்கு அருமையான காலத்துல நீ ரட்சிப்பின் ராஜ்யம். உங்க அம்மா ஒருவேளை 40 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவங்க சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அடைய முடியாமல் போயிருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போயிருக்கலாம். நீ 20 வயசுல 15 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கா, உனக்கு எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்க, நீ ஒரு நல்ல சபையிலே அவயவமாய் இருக்கிறாய். நீ இங்க ஸ்டார்ட் பண்ணு. இன்னைக்கு உன்னிலிருந்து ஒரு மகிமையான சபையை பின்னாடி நீ பார்ப்ப. சபை முழுவதும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற சபையாய், வரங்கள் செயல்படுகிற சபையாய், வல்லமை நிறைந்த சபையாய், அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கிற வாலிபர்களுடைய கூட்டம் நிறைந்த சபையாய் சபை மாறும். எத்தனை பேர் அப்படி இருக்குன்னு விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கதரை சோதரி வா. ஹல்லேலூயா. இப்போ அப்படி 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் பாருங்க. சவுலை குறித்து நம்ம பார்த்தோம், அதிலிருந்து மறுபடியும் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் வசனம், அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்த. 1 சாமுவேல் 9:2. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலை பார்க்கிறோம், சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன். பாருங்க, ஒரு ராஜாவாக இவன் தேவனால தெரிந்தெடுக்கப்படுறான். எந்த வயசுல தெரிந்தெடுக்கப்படுறான்? வாலிபனாக இருந்த நாட்களில். மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஒரு ராஜாவாகணும்னா ஒரு 40 வயசு 50 வயசு ஆக வேண்டாமா? எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாமா? நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? நான் சொல்றேன், வாலிபர்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்போ வாலிபனுக்கு என்னங்க அனுபவம் இருக்கும், என்னங்க பெரிய திறமை இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், அவனுக்கு கற்றுக்கொள்கிற மனநிலை இருந்தால் போதும், தேவன் அவனை உருவாக்கி விடுவான். இப்போ ஏன்னா நான் வாலிப நாட்கள்லாம் தான் ஊழியத்துக்கு வந்தேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா?
எனக்கு முழுசா எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு நிறைய தெரியாது. நான் ஒரு நாளும் சபையில் நின்று ஒரு பிரசங்கம் கூட நான் பண்ணது கிடையாது. ஆனால் உங்களுக்கு பாஸ்டர் நான் தான். ஒரு பிரசங்கம் கூட வாய்ப்பு கூட எனக்கு கொடுக்கலங்க சபை. நான் இருந்த சபை ஒரு பிரசங்கம் என்ற வாய்ப்பு கூட கிடையாது. ஒரே ஒரு நாள் ஒரு சகோதரி வீட்டில் போய் ஒரு ஹோம் செல் நடத்துறதுக்கு மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ நிறைய பேர் சர்ச்சில் அந்த காலத்தில் இருந்தாங்க, நிறைய வாலிபர்கள், அவங்கெல்லாம் வந்து ஹோம் செல் எடுப்பாங்க. நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க நிறைய பேருக்கு. ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்கல, அந்த சபை கொடுக்கல. அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட சேர்ந்து ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போயிட்டு வாரத்தில் 2 நாள் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுவோம். தெரு பிரசங்கங்கள் போய் தெருவிலெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள் உண்டு. ரொம்ப நேரங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். 10 மணி வரைக்கும் நைட்டு பிரசங்கம் பண்ணுவோம். எல்லோரும் கேட்பாங்க. அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே உட்காந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதுலாம் நல்லா கேட்பாங்க. அந்த காலத்தில் டிவி கிடையாது, தூரதர்ஷன் மட்டும்தான், வேறு கேபிள் கிடையாது, ஒரு எழுதியும் கிடையாது. அதனால் எல்லாம் நைட் ஆனால் உட்காந்து யாராவது பாட்டு பாடினா என்னென்னு கேட்பாங்க. அதனால் நல்ல சுவிசேஷன் சொல்கிறதுக்கு நல்ல உகந்த காலம், நிறைய பண்ணணும். ஆனால் சர்ச்சில் டீச் பண்ணி எனக்கு பழக்கமே கிடையாது. ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டாரு, நீ ஊழியம் பண்ண போறியா போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. இங்கே வந்து தாங்க தேவன் தான் என்னை பழக்கினார். எப்படி பிரசங்கம் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அவர் தான் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, அப்போ என்ன தகுதியை பார்த்து அவர் என்னை ஊழியத்து கூப்பிட்டு வந்தார். ஏதாவது வயல் காலேஜில் போய் படிச்சிருந்தேன்னா அந்த அனுபவம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்புறம் எந்த அடிப்படையில் நான் ஊழியக்காரனானே, ஒன்றே ஒன்று தாங்க, கடவுள் வந்து கற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்பிரிட் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு தகுதி இல்லாட்டாலும் வா, நான் உனக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன், நீ வந்து இந்த ஊழியத்தை நடப்பி, அவ்வளோதான். அப்படி தான் வந்தேன். அப்போ அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கடவுளுடைய சமூகத்தில் இருந்தால் கற்றுக்கொண்டேன். அப்போ ஒருத்தர் ராஜாவாக போகிறான்னா நாட்டை நடத்த தெரியுமா அவனுக்கு? இவன் அவ்வளோ பேக்ரவுண்டா ஒன்றுமே கிடையாதுங்க. இவன் கழுதை ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சாலும் நான் இன்னும் விளங்குற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அந்த காலத்தில் வந்து இப்போது கழுதை வச்சுருந்தான் அப்படி சொன்னால் இன்றைக்கி ஒரு மாட்டு வண்டியும் ஒரு ஏர் மாடு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சம்பாத்தியமே அந்த ஒரு ஏர் மாட்டினால தான், அந்த ஒரு வண்டி மாட்டினால தான். அந்த வண்டியை வச்சு அவன் தினமும் என்ன செய்வான், ஏதாவது 2 வண்டி லோடு ஓட்டுவான், ஒரு சம்பாத்தியம் பண்ணுவான், அந்த மாடை சுற்றி தான் அவன் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த கழுதையை சுற்றி தான் இவனுக்கு வாழ்க்கை. 2 கழுதை இருந்துச்சு அவனுக்கு, அவ்வளோதான். அந்த கழுதையை வச்சுட்டு லோடு அடிச்சு, கழுதை எதுக்கு பயன்படுத்தி, அந்த காலத்தில் லோடு தூக்கிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம். அப்போ இவன் சவுலுடைய வேலை, அப்பனுடைய வேலை என்னன்னு கேட்டால் லோடுமேன் வேலை. லோடு யாராவது கூப்பிட்டாங்கன்னா 2 கழுதையில் இந்த பொதியை கொண்டு அங்கே இறக்கி பண்ணால் பொதியை கொண்டு இறக்கி வச்சுட்டு வருவாங்க. இப்படி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை தாங்க. இவனை தூக்கி இஸ்ரவேல் ராஜாவாக்குனா இவனுக்கு என்ன நாட்டை நிர்வாகம் பண்ண தெரியும்? ஆனால் தேவன் சொல்றாரு, வா, நான் சொல்றதை மட்டும் நீ என்ன செய்ய, உன்னை நான் உருவாக்குறேன், உன்னோடு கூட இருந்து நான் என்ன செய்கிறேன், நடத்துகிறேன். நான் அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷனையும் ஆசீர்வதிக்க அவரால் ஆகும். கழுதை ஓட்டிட்டு தெரிஞ்சாலும் சரி, வண்டி மாடு ஓட்டிட்டு தெரிஞ்சாலும் சரி, ஆடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சாலும் சரி, எந்த மனுஷனையும் உருவாக்க அவரால் ஆகும். அவரால் முடியாத காரியங்கிறது ஒன்றுமே கிடையாது, எந்த மனுஷனையும். அதனால நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அல்ல. தேவன் உங்களை வந்து எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கார். இப்போ வாலிபன் இவனை சொல்கிறாரு, வா. இப்போ அவனை குறித்து 10ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்வோம் பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீ தீர்க்கதரிசிகள், அதாவது கர்த்தரை தொழுது கொள்ள போகிற சில மனிதர்கள் வந்து உனக்கு எதிர்படுவாங்க. நீ என்னை விட்டு போகும்போது பென்னியமின் எல்லையிலே செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷர்களை காண்பாய் அப்படிங்கிற 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதை அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள். நீ தேட போன கழுதை என்ன செஞ்சிச்சு, அகப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ முதல்ல சாமுவேல் சொல்லிட்டாரு, நீ கழுதையை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம், கழுதை அகப்பட்டது அப்படின்னு. இப்போ அகப்பட்டுருச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீ சந்திக்கிற மனிதர்கள் என்ன செய்வாங்க, கழுதை கிடைச்சிருப்பா, உங்கள் அப்பா உனக்காக ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் நீ அவ்விடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது தாபோரில் உள்ள சமபூமியை சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார். முதல் 2 மனுஷனை பார்ப்பா, அதுக்கப்புறம் தேவனை பணிந்து கொள்ள போகிற பெத்தேலுக்கு போகிற ஒரு 3 பேரை பார்ப்ப. அவங்க உன்னை விசாரித்து
ஒருவன் வந்து உனக்கு வந்து ஒரு 2 அப்பங்களை கொடுப்பான் அப்படிங்கிற 4ஆம் வசனம் பாருங்க. உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும். வழி பிரயாணமாக போற உனக்கு சாப்பிட்றதுக்காக உனக்கு 2 அப்பத்தை நினைச்சுவாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஒரு 3 மனுஷர் வருவாங்க, அவங்கள விசாரிச்சுட்டு உனக்கு அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல. அதை தாண்டி நீ போகும்பொழுது பெலிஸ்தருடைய தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்குகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாதஸ்வரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். பாருங்க, நீ அந்த தேவனுடைய மலை அந்த இடத்துக்கு போன உடனே அந்த ஜயன், மவுண்ட் ஜயன், அதான் தேவனுடைய மலை, அந்த சீயோன் மலைக்கிட்ட போகும்போது அங்கே மேட்டிலிருந்து அந்த மேடையிலிருந்து தீர்க்கதரிசிகள் கூட்டம் இறங்குவாங்க. அப்போ அந்த இடத்துல கிண்ணறம் நாதஸ்வரம் இதெல்லாம் மேளங்கள்லாம் சுரமண்டலங்கள்லாம் ஒலிக்கும் பொழுது அந்த பவனியில் அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ என்ன நடக்கும்னா 6ஆம் வசனம் சொல்ல, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். பாருங்க, ஒரு இன்னைக்கு நிறைய நேரங்களில் என் பிள்ளை மாற மாட்டேங்கிறான், ரொம்ப முரட்டு பண்ணுறான், அப்படி இப்படி சொல்கிற பேரண்ட்ஸை நிறைய பார்க்குறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது பிள்ளைகளுக்குள்ளே எப்படி மாற்றம் வருது அப்படி சொன்னால், ஆவிக்குரிய அனுபவங்களை அந்த அனுபவங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து வர 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 வரத்தான் அந்த மாற்றம். நீங்கள் வர்றதுக்கே வாய்ப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை மாற மாட்டேங்கிறான், நானும் ஜெபம் பார்த்துட்டு என் பிள்ளை மாற மாட்டேங்கிறான்னா பிள்ளை மாறவே மாட்டான். பிள்ளைக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது பரிசுத்த ஆவியானவர். அவனுக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னா தேவன் தான் அங்கே கிரியை செய்யணும். நான் இதை என் பிள்ளையெல்லாம் பாருங்க, சென்னையில் இருந்து வா நீ யூத் மீட்டிங்காக ஒரு நாள் வந்துட்டு போய், ஏன்னா யூத்துக்காக வைக்கிற அந்த மீட்டிங்கில் இல்லாமல் இருக்க முடியாது, வா அங்கேருந்து வா, செலவானம் பரவாயில்ல வா, வந்து இதை அட்டன் பண்ண. அதனுடைய முக்கியத்துவத்தை நான் உணர்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் அவனை நடத்த தவறிட்டேன்னா வாலிப வயசில் அவன் திசை கட்டு போகும்பொழுது வேறு மாதிரி போகும்போது அப்புறம் உட்காந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒருத்தனை கைவிட்டீரு அப்படிலாம் போட முடியாது. நம்ம கூடுமான வர நல்ல வாசல்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், திறந்து கொடுக்கணும். அவங்கள அதில் எப்படியாவது உள்ளே கொண்டு வர முயற்சிக்கணும். இந்த வேலையெல்லாம் நம்ம பேரண்ட்ஸாக இருக்கவங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை. நிறைய பேருக்கு ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுறது இல்லை. இப்போது பாருங்க, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நீ அவர்களோடைய தீர்க்க தரிசனம் சொல்லி என்னாவாய். அப்ப இப்ப இருக்கிற சவுல் வேற, இன்னும் போற வழியிலே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்ய போகுது, மாறும். எப்போ மேடண்டையில் அந்த மேடையிலிருந்து இறங்குகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திக்கும் போது. நல்லா கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸோட ஒரு நல்ல சந்திப்புகள் நிகழ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதர்களோடு ஏற்படுகிற அந்த சந்திப்பு தான் பிள்ளைகளுடைய வாழ்விலே மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இந்த சந்திப்பே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க போய் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க? இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, டாக்டர்கிட்ட போவீங்க, அவர் சொல்லுவாரு குடிப்பியா, ஸ்மோக் பண்ணுவியா, அதெல்லாம் தப்பு, இருதயத்தை கெடுத்துருன்னு சொல்லிட்டு அவரே போய் ஒரு தம் போட்டு வருவார். இதுதான் டாக்டருடைய நிலைமை. சைக்காட்ரிட்ட போங்க, அவர் நிறைய சொல்லுவார், நமக்கெல்லாம் சொல்லுவார், ஆனால் அவர் மென்டல் மாதிரி இருப்பார். அவர் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அதை செஞ்சுட்டு இருப்பார். பைபிள் அப்படி கிடையாதுங்க. பைபிள் வந்து மாற்றங்களை உண்டு பண்ணுகிற புஸ்தகம். தேவன் எப்படின்னு கேட்டா, நமக்குள்ளே வரும் பொழுது இப்ப நான் இருக்கிற மாதிரி இல்லை, நான் வேறு மனுஷனா என்ன செய்வேன், மாறுவேன். இந்த மாற்றத்தை தான் தேவன் உண்டு பண்ணுகிறார். அப்ப அதுக்கு சந்திப்புகள் ரொம்ப அவசியமானது. அந்த சந்திப்புகள் தான் அந்த மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஜங்ஷன்ல உன் பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னா மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் திரும்ப 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 சொல்றது, சபை கூடி வர்றது முக்கியம், அவங்களுக்காக வைக்கிற விசேஷத்தை கூடுகையில் அவங்க வந்து அட்டன் பண்ண வேண்டியது முக்கியம். ஏனென்றால் தேவ ஆவியானவர் தான் மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். இப்போ சவுல்கிட்ட சொல்றாரு, நீ ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திப்பாய். அவங்க மேடையிலிருந்து இறங்குவாங்க, அவங்க முன்னாடி வந்து நாதசுரம் வாசிக்கிறவங்க, கிண்ணற்காரர்கள், எல்லா முழக்கங்களும் முன்னாடி போகும்பொழுது அந்த இடத்துல நீயும் அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். சவுலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. சவுலுக்கும் தீர்க்க தரிசனம் சம்மந்தம் கிடையாது. ஊழியக்காரன் குடும்பத்தில் கிடையாது. அவன் ஒரு கழுதை மேய்க்கிறவன், இன்னும் தெளிவாக சொல்ல போனால் கழுதை மேய்ச்சி தெரிஞ்ச ஆளுங்க. அவனுக்கும்
ஸ்பிரிச்சுவல் ஆக்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே தெரியாது. ஆனா சாமுவேல் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் உரைப்பாய். எப்படி உரைக்கிறதுன்னு கூட உனக்கு தெரியாது, என்ன சொல்றதுன்னு கூட தெரியாது. ஆனா சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் உரைப்பாய், நீ வேறு மனுஷனாய் மாறு. இப்ப இருக்கிற மனுஷன் மாதிரி இருக்க மாட்டேன். நான் சொல்றேன், ஆவிக்குரிய சந்திப்புகள் தான் பெரிய மாற்றங்களை உங்க பிள்ளைகளுக்குள்ள உண்டாக்கும். பெரிய மாற்றங்கள் அங்குதான் நடக்குது, அங்கதான் உண்டாகிறது. அப்ப அதுக்கு நம்ம நல்லா வழிவகுத்து கொடுக்கணும். அடுத்து பாருங்க, நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திருன்னு. நீ கீழ்காலில் போய் வெயிட் பண்ண, நான் அங்கே வந்து நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் என்ன செய்வேன் சொல்லுவேன். இப்போ உன்னை ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணுறேன், நீ ராஜா என்பது உனக்கு அறிவிக்கிறேன், உன்னை ராஜாவாக அங்கே பிரதிஷ்டை பண்ணுவேன், நீ வா அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இப்போ பாருங்க 9ஆம் வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி, எல்லாரும் வாசிங்க, திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். பாருங்க, ஒரு கழுதைக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு இப்போ அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. வேறு ஒரு இருதயம் உண்டாகிறது. தன்னுடைய சுய தொழில, தன்னுடைய சுயமான காரியங்களை, தன்னுடைய வீட்டு காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருந்த இவனுக்கு, அதை தேடி அலைந்தவனுக்கு இப்ப சாமுவேலை விட்டு திரும்பின பொழுது ஒரு தேசத்தினுடைய ஒரு மீட்பு எப்படி என்னை கொண்டு நடைபெற போகிறது, ஒரு பெலிஸ்தருடைய கைக்கும் மீதியானுடைய கைக்கும் நான் எப்படி இந்த தேசத்தை மீட்டு ரட்சிக்க வேண்டும், ஒரு பெரிய மாற்றம், மனமாற்றம் சவுலுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கிறது. நான் சொல்ல, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஊட்டி போனேன் ஒரு வேலையா. போகும்பொழுது நான் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணி நான் ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணேன். சர்ச்சில் மருமகள்லாம் கூப்பிட்டு காமிச்சேன், இந்த பாரு இந்த சர்ச்சில் தான் நான் ஊழியத்துக்கு வந்து என்னை அர்ப்பணித்தேன். இந்த ஊழியத்துக்கு இந்த நாளில் இங்கே வரவே முடியாத கஷ்டம் எனக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வரணும்னு வெறியா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த இடத்துல தான் ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இந்த சபையில் தான் நான் என்னுடைய ஊழியத்துக்காக என்ன செஞ்சேன், ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, நான் எதுக்கோ போனேன், எல்லாரும் ஜாலியாக ஊட்டிக்கு போகிறாங்க, நம்மளும் என்ன செய்வோம் போகணுங்கிற ஒரு உற்சாகத்தில் போனேன். ஆனால் அங்கு போயிட்டு நான் திரும்பி வரும்பொழுது வேற ஒரு இருதயத்தோடு வர்றேன். என்னன்னா, எப்படி ஆயிலும் மிஷினரி பயணமாக போகணும், நான் தேசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் சொல்றேன், இந்த மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் தாங்க இந்த மாற்றங்களை உண்டு பண்ண முடியும், மனுஷங்களால் அல்ல. அன்னைக்கு அர்ப்பணிச்சேன், இன்னைக்கு நான் அந்த காரியத்தை இந்த தேசத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வேலையெல்லாம் செய்யும்படி தேவன் பலப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் அங்கே நடக்குது. அங்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தேவன் வந்து உண்டு பண்றாரு. இப்போ சவுல் சொல்றாரு, நீ போகும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகளை சந்திக்கும் பொழுது நீ வந்து அவர்களோட சேர்ந்து தீர்க்கதரிசனம் உரைப்பாய், வேறு மனுஷனாய் மாறுவாய். இப்போ அவன் சாமுவேலை விட்டு திரும்பின உடனே பாருங்க, சாமுவேலை சந்திப்பதற்கு முன்பாக சவுலுக்கு இருந்த இருதயம் வேறு, சாமுவேலை சந்தித்து விட்டு திரும்பின பொழுது அவனுக்கு இருந்த இருதயம் வேறு. தேவன் இருதயங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். உள்ளங்கள் மாறும், தரிசனங்கள் மாறும், நோக்கங்கள் மாறும். தேவன் அவருடைய நோக்கங்களுக்கு நேராக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம தப்பவே மாட்டோம். ஆகவே சாமுவேலை சந்திச்ச உடனே அவனுக்கு வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டு என்ன அடையாளம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்துச்சு. பாருங்க 10ஆம் வசனம், அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசியின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அவங்க மேல இறங்குறாரு. இறங்கின உடனே அவன் தீர்க்க தரிசனம் செய்யறான், சொல்றான். சவுலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற அனுபவங்கள் கிடையாது. அடுத்த வசனம் பாருங்களேன், அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீஷின் குமாரனுக்கு இவனுக்கு என்னடா வந்துச்சு, இவன்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றான், நம்ம சொல்லலாம், நம்ம தீர்க்கதரிசி கூட்டம், இவனுக்கு என்ன வந்துச்சு, இவன் தீர்க்க தரிசனம் சொல்றான் அப்படி இவனுக்கு என்ன வந்தது. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவர் எல்லாரும் இவனை தீர்க்கதரிசியில் ஒரு ஆளா, தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது, இவனா தீர்க்கதரிசி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அது பழமொழியாவே மாறிடுச்சு.
ஏதாவது நடக்கக்கூடியாத காரியம் ஒன்று நடந்துச்சுன்னா உடனே இந்த ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ அப்படி சொல்லி கேள்வி பேசுவாங்க. என்ன கேட்டா, செய்ய முடியாததை நடக்க முடியாத காரியம் என்ன செய்யுதுவ, இவனை கொண்டு நடப்பிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு சொல்ற ஒரு வழக்க சொல் என்ன செய்யுச்சு, வந்துருச்சு. பாருங்க 12வது வசனம், அதற்கு அங்கே இருந்தவர்கள் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். பொதுவாக பாருங்களேன், நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, உங்க குமாரர்கள் அபிஷேகம் பெறாங்க அப்படின்னா, இந்த அபிஷேகம் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்யறது, கடந்து வருது. எப்படி எர்த்லி பிளஸிங்ஸ் இந்த உலக பிரகாரமான தகப்பன்ட்ட இருந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு வருதோ, அதுபோல ஆவிக்குரிய தகப்பன்மார்களிடத்திலிருந்து ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்யறது, கடந்து வருகிறது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம்னா, இவங்க அப்பன் கீஸ் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, லேவியன் கிடையாது, இதுல சம்பந்தமே இல்லாதவன் இவன் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ள கடை கோத்திரம், ஆவிக்குரிய காரியங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பைபிள் இப்படி பார்க்கவே இல்லையே. சம்பந்தம் இல்லாத ஒருவன் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றான்? இவனுக்கு தகப்பன் யாரு? நான் சொல்றேன், சவுலுக்கு தகப்பன் சாமுவேல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சாமுவேலை சந்தித்த பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், நீ வேறு மனுஷனாய் மாறுவாய், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். அவனை கைட் பண்ணி அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் அப்படிங்கறதெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அனுப்புனதே சாமுவேல் தான். இப்ப நாங்க பாருங்க, யூத்ல உட்கார்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறோம், நீங்க சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, உங்களால முடியும். அப்ப அவங்களை மோட்டிவேட் பண்றோம், எப்படி சொல்லணும், எப்படி அந்த 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 நிலையை எட்ட முடியும், அந்த ஸ்பிரிச்சுவல் கான்டாக்டை எப்படி நம்ம ரீச் பண்ணலாம், அந்த தொடர்பு எப்படி உண்டாகும். நான் சொல்றேன், எங்களுக்கு தான் தெரியுதுனால தான் உங்களுக்கு சொல்லி தர்றோம். தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க அதை கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ அதனால கேட்கிறாங்க, சவுலுக்கு தகப்பன் யாரு, இவங்களுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு தகப்பன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அதை அவங்க அறிஞ்சுதான் கேட்டாங்க. சவுலுடைய தகப்பனாக கீஸ் இல்ல, சவுலுடைய தகப்பனாக சாமுவேல் இருக்கிறார். சாமுவேல் தான் கைட் பண்றாரு, அபிஷேகத்தை பற்றி சொல்றாரு, உன்னை தேவன் தெரிந்து கொண்டாரு சொல்றாரு, நீ போ, வேறு மனுஷனா நினைச்சுவாய் மாறுவாய். இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த சவுலை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசி ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று என்று பார்க்கிறோம். நம்ம தலைமையிலையும் தேவன் இப்படிதான், குறிப்பாக நான் சொல்வேன், வாலிப பிள்ளைகளின் மேலே தேவன் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை வைக்க விரும்புகிறார். நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா இந்த வாலிப நாட்களிலேயே நீங்கள் வரங்களை பெற்றவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். தீர்க்க தரிசனம் சொல்றது மட்டும் இல்ல, அற்புதங்களை செய்கிற சக்தி, குணமாக்கும் வரங்கள், சபையில எல்லாத்தையும் வாலிபர்களுக்குள்ளதான் தேவன் ஆபரேட் பண்ண போறார். அவருடைய எண்ணம் எல்லாம் வாலிபர்களை சுற்றி தான் ஓடிட்டு இருக்கு. நம்மளெல்லாம் பிடிச்சி மாத்துறது கடவுளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ரொம்ப வளர்ந்துட்டும், அதாவது முதிர்ந்து போச்சு, நீ திருவினா உடஞ்சி போயிடும். நம்ம சில காரியங்கள் எல்லாம் வளைய மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்டில், நம்முடைய எண்ணங்கள்ல இருந்து நம்ம சரீரம் வரைக்கும் எல்லாமே ஸ்டிஃப் ஆகி போச்சு, அவ்வளோதான். ஆனால் வாலிபங்கிறது அப்படி கிடையாது. அவங்களுடைய மனது, ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. அவங்கள தேவன் வணைய முடியும். அதனால தான் தேவன் என்ன சொன்னா, வாலிபர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. வாலிப சகோதர சகோதரிகளை எடுத்து அந்த சபையில், ஊழியத்தில் அவங்கள அற்புதங்களை செய்கிறவர்களாக, குணமாக்கும் வரங்களை உடையவர்களாக, தீர்க்கதரிசனங்கள் உடையவர்களாக, ஞானத்தை போதிக்கிறவர்கள், அறிவை உணர்த்துகிறவர்கள். நம்ம நினைக்கிறோம் ஞானத்தை போதிக்கணும்னா ஒரு 90 வயசாவது ஆகணும் போல, அப்போ தான் நம்ம கொஞ்சமாக ஞானியாகும். நான் சொல்கிறேன், அது உலக ஞானம். சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருக்குது. எனக்கு கேட்டால் ஐயாவுக்கு 70 வயசு தாண்டிடுச்சு, நிறைய வாழ்க்கையை பார்த்துட்டு முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அதனால் வாழ்க்கை அனுபவங்கள். நான் சொல்கிறேன், வேதம் அந்த ஞானத்தை பற்றி சொல்லலை, 12 வயசுலையும் 15 வயசுலையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிற தேவ ஞானத்தை பற்றியும் தேவனுடைய அறிவை பற்றியும் சொல்லுகிறது. இதுக்கு உங்களுக்கு வயசு தேவையில்லை, இதுக்கு உங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் தான் அவசியம். ஆவிக்குரிய தொடர்பு மாத்திரமே அவசியம். சிறு வயதுல இருந்தே சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொன்னாரு. எப்படிங்க 7 வயசு குழந்தை எப்படிங்க சொல்ல முடியும், சின்ன பையன் எப்படி சொல்ல முடியும்? இட் இஸ் பாசிபிள். ஏன்னா அதுக்கு அனுபவம் தேவையில்லை, அதுக்கு தேவை தேவனோடு உள்ள தொடர்பு. அதனால சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாய் தேவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வீர்களானால் கூர்மையான அம்புகளை போல, துலக்கமான அம்பை போல தேவன் உங்களை எடுத்து இந்த இளமை காலத்திலே பயன்படுத்த ஆரம்பிப்பார்.
பிற்காலங்களில் சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். வாலிப நாட்களை கொஞ்ச காலம்தான். அது வாலிபம் என்பது வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான். ஆனால் அங்கே என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ, அங்கே எப்படி வணையப்படுகிறோமோ, அங்கே என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை வச்சு தான் ரிமைனிங் பீரியட் வாழ்க்கை. ஆகவே உங்களுக்கு அந்த 20 வயசு 30 வயசுக்குள்ள என்ன தெய்வீகமான காரியங்களை கற்று தேர்ந்து அதுக்குள்ளே என்ட்ராக முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும். நம்மளுமே நிறைய நேரங்கள் பிள்ளைகளை ராங்காக மோட்டிவேட் பண்ணிடுறேன்னு கேட்டால் இதெல்லாம் படிக்கிற காலம். கோயில் கூட அவனை வரவில்லை. நீ போ, டியூஷனுக்கு போ, நீ டியூஷனுக்கு போ, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். அப்படியே விரட்டி அடிச்சிடுறது. அப்புறம் 30 வயசான பிறகு டே வாடா ஞானசானம் பெறல, இன்னும் பாருங்க ஞானசானம் பெறாமல் இருக்கா, நம்மள்ட்ட வந்து நல்ல உள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இன்னும் பாருங்க ஞானசானம் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. நான் சொல்றேன், விரட்டினதே நீங்கள் தானே. நான் சொல்றேன், நிறைய பேரண்ட்ஸுக்காக நான் வருத்தப்படுகிறேன், சபையில் இருக்கிற பேரண்ட்ஸுக்காக. ஏன் தெரியுமா? அவங்க சரியா பிள்ளைகளை நடத்துகிறது இல்லை, சரியா பிள்ளைகளை நடத்துறது இல்லை. நான் சொல்றேன், படிப்பு எல்லாமே இந்த உலகத்தில் அவசியம்தாங்க. அதை காட்டிலும் மேன்மையானது, மகா மேன்மையும் அருமையுமானது தேவபக்தி. தேவபக்தியானது அந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் அது போதுமானது. தேவபக்தி இருந்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாத்திலும் வாழ்ந்துருவாங்க, எல்லாம் பிழைச்சிருவாங்க. மிக அற்புதமாய் தேவன் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடத்திட்டே போவார். பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது. குறைவற்ற ஒரு நிலைகளுக்குள்ள உங்கள் பிள்ளைகள் வரணும்னா முதல்ல உங்கள் பிள்ளைகளை பக்தியாக வளங்க, ஆவிக்குரியவர்களாய் மாற்ற முயற்சி பண்ணுங்க, அதுக்காக எஃபோர்ட் எடுங்க, அதுக்காக செலவு பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், காலேஜில் சேர்த்து விடணும்னா அதுக்கு 5 லட்சம் கேட்டால் கூட மனது அப்படியே திட்டினாலும் 5 லட்சத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா காலேஜில் என் பிள்ளை டிகிரி வாங்க போகுது. அப்புறம் அந்த டிகிரி வாங்கி விட்டு வேலையெல்லாம் சுற்றிட்டே தெரியும். வேலையெல்லாம் சுற்றிட்டே தெரியும் போது அப்போ யோசிப்பாங்க, எதுக்கு இந்த டிகிரி வாங்கினா, இதுக்கு பேசாமல் இதை வச்சு நகை நட்டை வாங்கி கொடுத்து கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கலாம் போல். ஒருத்தர் வந்து அப்படியே சொன்னார். நம்ம நிறைய நேரங்களில் வந்து பாருங்கள், படிக்க வைக்கிறதுக்கெலாம் செலவு ரொம்ப பண்ணுறோம், ஆனால் பிள்ளைகள் ஆவிக்குரியவங்களாம் ஆகுறதுக்கு நம்ம செலவு பண்ணுறதே இல்லை. நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் செலவு பண்ண பழங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைங்க. அவங்க தீர்க்கதரிசிகளாக மாறணும், அற்புதங்களை செய்வராக மாறணும், அதிசயங்களை நடப்பிக்கணும். அப்படி அந்த லெவலுக்குள்ள அவங்க என்ட்ராகும் பொழுது நான் சொல்லுகிறேன், அவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள். இந்த உலகம் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள. அவங்க இந்த உலகத்தை தாண்டி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. அந்த நிலைகளை நிச்சயமாக இவங்களுடைய பிள்ளைகள் எட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்க்கணும். சொல்ற நல்ல கர்த்தரை நெருங்கி சேருங்க. அவர் நல்லவர், ஒரு அற்புதமான தேவன். அவரோட நெருங்கணும்னு முயற்சி பண்ணுங்க. நான் எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் கிட்டி சேரணும், ஆண்டவரே உம்மோட நான் நெருக்கமாக வரணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? கர்த்தரோட நெருங்கி சேரணும், சபையோட நெருங்கி சேரணும், ஊழியரோட நான் நெருங்கி சேரணும், நல்ல உறவுகளை வைத்து கொள்ளணும், வரங்களை பெறணும், அந்நிய பாஷையில ரொம்ப பேசணும். வாஞ்சிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற நேரம் இது. நீங்க தேவனோடு உறவு கொள்றீங்க, இந்த இடத்துல அவரோடு நெருங்கி சேர்றீங்க. நான் சொல்றது வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற டைம். உங்க வாழ்க்கையில, ஆவியில, எண்ணங்கள்ல, சரீரத்துல மறுரூபத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற நேரம் இது. இருந்துட்டே இருக்கலாம் அவருடைய பிரசனத்துல. தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினால சவுலை வேறு மனுஷனாய் மாற்றின ஆவியானவரே, வேறே இருதயத்தை கொடுத்த பிதாவே, நாட்கள்ல உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட இருதயம் உண்டாவதாக. வேறு இருதயம் படைத்த மனிதர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. நல்ல ஆசை நிறைந்த மனிதர்களாய் மாறட்டும். உலகம் கண்டு இவனா அவன், சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ,
இங்க யார் தகப்பன் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் மாறுவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்கிறீர், நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.